அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். என்னப்பா வெளியே சலசலப்பு, தூக்குத்தர வந்துட்டாப்ல அப்படின்ற மாதிரி முஜிதபா கொமைனி திடீரென்று தோன்றியுள்ளார். இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்குது. அமைதி பேச்சுவார்த்தை மறுபடியும் ஒரு مذاکره صورت میگیره تا برای رسیدن به نتیجه. ما الان در حال حاضر هیچ مذاکره با آمریکا نداریم. بله تبادل இப்போ மறுபடியும் அப்பாஸ் அரகாச்சி சும்மா இவங்க வந்து நிறைய வயலேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஏதோ பேசியிருக்கிறோம் ஆனால் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உச்ச தலைவர் முஜிதபா கொமைனி திடீரென்று வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் கடைசியாக இப்போ மறுபடியும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கதாகவும் முக்கியமான தலைமைகள், ஐஆர்ஜிசியோடைய முக்கிய தலைமைகள் மற்றும் நாட்டின் அரசியல் பிரமுகர்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். இப்போ ரீசண்டாக இந்த ஃபுட்டேஜை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஈரான் ஃபரஸ் ஏஜென்சி நியூஸ். அதே போல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் பாதிப்புகளை ஈரான் வந்து எதிர்கொண்டு வருது. இன்னமும் அவங்க தொடர்ந்து இந்த யுத்தத்தை கொண்டு போகணும்னு நினச்சா ஈரானுக்கிட்ட வந்து அதுக்கான வலு இல்லை, அதற்கான பொருளாதார சக்தி இல்லை அப்படின்னு வந்து தொடர்ந்துமே அமெரிக்கா அந்த ஒரு விடயத்தை இட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நேர்மறையாக தொடர்ந்துமே பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஈரான். எங்களால் யுத்தத்தை தொடர்ந்து கடைசி மட்டுக்கும் கொண்டு போக முடியும், அதுக்குரிய விளைவுகள் என்ன அப்படின்றத நீங்களும் தொடர்ந்து இப்போதைக்கு வரைக்கும் ஹொர்முஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி எங்களுக்கு பல நாடுகளில் இருந்தும் எங்களுடைய ஆதரவாளர்களுடைய உதவிகள் கிடைக்கும் அப்படின்றத பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க ஈரான். அதே போல் இப்போது இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா சவுதி அரேபியா யமன் கிடையான பேச்சுவார்த்தை. சவுதி அரேபியா யமனுக்கு இடையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டம் வரும்போது யமன் சவுதி அரேபியா அதிரடியாக வந்து விடுத்த அறிக்கை என்ன தெரியுமா? நோ நெகோஷியேஷன், எக்காரணத்தை கொண்டும் சவுதி அரேபியா ஒருபோதும் யமனோட நெகோஷியேட் பண்ணாது, ஹூத்திகளோட எங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்றத டைரெக்டாகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இக்காரணத்தை கொண்டு நாங்கள் ஹூத்திகளோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறது இல்லை. இந்த ஈரான் பிரச்சனை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்றத காட்டுறோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியா யமன் ஹூத்திகளோட சமாதானமாக போகிறதே இல்லை, அவங்களுக்கு எதிராக எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்றத பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இப்போதைக்கு வரைக்கும் இந்த நிலையிலே தான் இருக்குது, இன்னும் க்ளோஸ்லேயே தான் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னமும் சரியான ஒரு தீர்வுகளும் சரியான ஒரு பதிலும் இரு பக்கம் இருந்தும், ஈரானிடம் இருந்தும் சரி அமெரிக்காவிடம் இருந்தும் சரி இன்னும் வரல. ஈரான் வந்து சொல்கிறாங்க இன்னும் பேச்சுவார்த்தை முடியலை, இன்னும் நிறைய நாங்கள் டீல் வச்சுருக்கிறோம், நாங்கள் இன்னும் நிறைய ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்க செஞ்சு தரணும். கிட்டத்தட்ட 300 பில்லியனா மில்லியனா கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிறேன், 300 மில்லியன் தான் நினைக்கிறேன் யூஎஸ் அவங்க வந்து ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அதை கொடுக்குற பட்சத்தில் தான் ஆமாம் பில்லியன். Iran's demanding $300 billion US compensation or will not open Strait of Hormuz. அவங்க வந்து 300 பில்லியன் டாலர்களை வந்து காம்பன்சேஷனாக முன் வச்சுருக்கிறாங்க. அதை கொடுத்தா மட்டும்தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன், இல்லையா நாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை கொடுக்க ஈரான் முன் வருமா பொறுத்திருந்து பார்ப்போம். Are the talks with Iran now off and are airstrikes back on? Iran, they're going on right now. It's an amazing thing. We have a little problem with Iran because
we have many talks, and we'll say we have or we don't have. We're straight about it. But they deny. But they're not denying it now. They just put out a statement not denying it. But for some reason, when they're talking, they don't like saying that they're talking. So I say, wait, we're in talks. Big deal. We're in talks. And they'll sometimes deny it, even though they spend hours and hours together talking. No, the talks are going along. We're going to hit them very hard yesterday, very, very hard, harder than any attack. I think I can say, General, from a point of knowledge, any attack since World War II. That's pretty big. And we were set to go, and they called. And in addition, Saudi Arabia called, and UAE called, Qatar called. Got calls from numerous people. I don't want to use the word begging, but some were. In particular, Iran did not want to be hit. And they said, we want to talk. We want to talk about the Strait, but more importantly, from my standpoint, we want to talk about the denuclearization of Iran. Because it's what it's all about. This is why I'm doing this. And it should have been done. It's now 50 years. We keep saying 47 years, but 3 years have gone by. But it's for 50 years that other presidents should have been doing or other countries. Didn't have to be us, but other countries. And nobody did it. And it was time. And we hit them hard with the B-2s more than a year ago now. And that knocked out their capability, their potential capability. And we've done a great job. But when we talk, we say we're talking. If we're not talking, when you ask me, no, we're not talking, I'll say it. But we are talking right now. We're talking. And we're talking at the request of Iran, backed by Saudi Arabia, backed by UAE, and backed by Qatar in particular, but others also. Many countries called. The leaders of many are friendly with a lot of them, almost all of them, one way or the other, and they all wanted to give this a last chance. This is a last chance. This is not something that, if it doesn't happen, this is a last chance for them to sign a good document.